ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொரியர்ஸ் நான் மந்த்லி ஆர்டர் பண்ணுறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் சைனா வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறேன், எப்படி ரிசீவ் பண்ணுறேன், ஆர்டர் பண்ண பொருட்களோட விலையெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண கொரியரெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த கடை. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 11 பில்டிங். ஸோ அங்கே யாருக்கு ஆர்டர் வந்தாலும் இங்கே தான் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம ஆர்டர் பண்ண 2-3 டேஸ்லேயே டெலிவரி வந்துடும். டெலிவரி வந்த உடனே நமக்கு மெசேஜும் வந்துடும். இந்த கடையில் எந்த ரேக்கில் நம்ம பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி நமக்கு மெசேஜ் வரலைன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஆப்பில் போயிட்டு லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை நம்ம இதில் போட்டோம்னா எங்கே ரேக்கில் இருக்குன்றது காமிச்சிரும். ஸோ நம்ம அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க சைனீஸ்காரவங்க அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. கொரியர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் ஸ்கேன் பண்ணி அதில் ஓகேன்னு நமக்கு வந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து நமக்கு கொரியர் சென்ட் பண்ணவங்க நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸு. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு 2 கொரியர் வந்துருந்துச்சு. அதை தான் நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சைனாவில் பார்த்திங்கன்னா சில பொருட்கள் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுவேன். அப்படி ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து நான் 2 ஆப்பில் ஆர்டர் பண்ணுவேன். தாபோன்னு சொல்லி இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜ்லாம் வரும். நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். அடுத்த ஆப் பார்த்திங்கன்னா பிந்ததோன்னு சொல்லி இன்னொரு ஆப்பு. இதில் வந்து எல்லா பொருட்களுமே கிடைக்கும். இங்கே வந்து கொஞ்சம் சீப்பானதாக இருக்கும். அதில் வர்றது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியானதுமே வரும். அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் என்ன நம்ம ஆர்டர் பண்ணாலும். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 13 RMB. 1 கிலோவாக வாங்கினோம்னா 40 RMB. ஸோ நான் 1 கிலோவாக தான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நெல்லிக்காய் இங்கே இருக்க கடைகளில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதனால் வந்து ஆன்லைனில் தான் நம்ம வாங்கி ஆகணும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம ஊர் அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது. ஆவரேஜாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1/2 கிலோ 4 RMB, 1 கிலோ 7 RMB, 2 கிலோ 10 RMB. ஸோ நான் 2 கிலோ தான் 10 RMBக்கு வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக்ஸ் சீட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஹேருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்கிறனால நாங்கள் அதை வந்து மந்த்லி வாங்கி அதையும் சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே வந்து 20 RMBங்க. இது வந்து ஆர்கானிக் ஃப்ளாக்ஸ் சீட். அதனால் வந்து இந்த ப்ரைஸு. இதுக்கப்புறமா வந்து எள்ளு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பாக்ஸு எள்ளு வந்து இங்கே எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் பொதுவாகவே எள்ளு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இங்கே இவங்க யூஸ் பண்ணுற எல்லா சாப்பாட்லேயுமே எள்ளு கலந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து எள்ளு எடுத்துக்கிட்டால் நல்லதுங்கிறனால எள்ளு வாங்கியிருக்கோம். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 கிராம் தான் 8.5 RMB. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத்திப்பழம்லாம் இங்கே யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் அத்திப்பழம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதையும் வாங்கியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா 150 கிராமே இங்கே வந்து 12 RMBங்க. இந்த இது பார்த்திங்கன்னா காஞ்சது தான், ரொம்ப ட்ரையாக இருக்கிற அத்திப்பழம் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்லாம் வந்து இங்கே இவங்க எப்படி சாப்பிட்றாங்களா இல்லையானே தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு கடையில் கூட நான் பீட்ரூட் இவங்க விற்று நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி ஆகணும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 21 RMB. வெயிட் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வெயிட் அதை பார்க்கல. ஆர்டர் பண்ணும்போது போட்டுட்டோம். ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வந்து இங்கே நார்மலாக இருக்கிற கடைகளில் எங்கேயுமே விற்க மாட்டேங்கிறாங்க. கிராமத்து சைடு இருக்கிற கடைகளில் வேணால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்க கடைகள்லாம் நான் போய் பார்க்கும்போது கொய்யாப்பழம் மட்டும் நான் பார்த்ததே இல்லை. கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து 18 RMB. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அளவுக்குலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இனிப்பும் அதிகமாக இருக்காது. அந்த ஸ்மெல்லு மட்டும் இருக்கும், கொய்யாப்பழ ஸ்மெல்லு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசு பேட்டு தான். இங்கே கொஞ்சம் நாங்கள் இருக்கிற வீட்டில் கொசு அதிகமாக வர்றதுனால இந்த பேட் ஒன்று வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டோம். இந்த பேட் பார்த்திங்கன்னா 11 RMB தான். அது கூட வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் சேர்த்து வந்துருந்துச்சு. இந்த பார்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராசரி ஐட்டம் தாங்க. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற அரிசி, பருப்பு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் தான் ஆர்டர் பண்ணுவோம். நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டோரில் தான், ஆன்லைனில். அது ஒரு 2, 3 இது இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஆர்டர் பண்ணுறது ரேஷன் கார்டுன்னு சொல்லி ஒரு இதில் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வீசாட் தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீசாட்டில் போயிட்டு சர்ச் பண்ணோம்னாலே ரேஷன் கார்டுன்னு சர்ச் பண்ணால் அவங்களோட அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். நம்ம அதில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.
நாங்கள் எப்போவுமே வந்து மந்த்லி வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் அதில் தான் ஆர்டர் பண்ணுவோம். இங்கே சைனாவில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த இதில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டீ தூள், நெய், அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸுக்காக முறுக்கு, அப்புறம் வந்து பொரி, அப்புறம் வந்து இது சேமியா. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடைக்காது. சைனா கடைங்கள்ல இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும். ஸோ நம்ம இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அங்கே இருந்ததுனால இதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னொரு பார்சலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தான். அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து 5 கிலோ பேக் தான் வரும் இங்கே, நம்ம ஊர் அரிசி. இது வந்து பொன்னி அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி 2மே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நான் ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கீ வந்து 1 கிலோ தான். 1 கிலோவுக்கு வந்து 93 ஆர்எம்பி. அதுக்கப்புறம் வந்து டீ தூள் பார்த்திங்கன்னா 20 ஆர்எம்பி. அது வந்து 450 கிராம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேமியா பார்த்திங்கன்னா 200 கிராம் 11 ஆர்எம்பி. பொரி பார்த்திங்கன்னா 400 கிராம் 21 ஆர்எம்பிங்க. பொரியெல்லாம் நம்ம ஊரில் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். இங்கே இவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராமே 11 ஆர்எம்பிங்க. அதுக்கப்புறம் இட்லி அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ 5 கிலோ இட்லி அரிசி பார்த்திங்கன்னா இங்கே 98 ஆர்எம்பிங்க. அதே போல் சாப்பாட்டு அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ 92 ஆர்எம்பி. இவ்வளோ தாங்க இங்கே வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் விற்கிது. நம்ம ஊரில் வந்து இது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சன்னா கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 12 ஆர்எம்பி. அதுக்கப்புறம் மசூன் தால் அதுவும் வாங்கியிருந்தோம். அதுவும் ஒரு 12 ஆர்எம்பி. இங்கே வந்து ஆர்எம்பிங்கிற கணக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஆர்எம்பினா 12 ரூபாங்கிற கணக்கு. அது வந்து நீங்கள் எவ்வளோன்றது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். புளியெல்லாம் இங்கே யாருமே வந்து நம்ம அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க பேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து குழம்புக்கு அதிகம் யூஸ் பண்ணுறனால நாங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து. இங்கே வந்து உளுந்துமே வந்து உளுந்து இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே சைனீஸ்காரவங்க யாருமே அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் உளுந்துமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 கிலோ உளுந்து பார்த்திங்கன்னா 24 ஆர்எம்பி. புளி 1 கிலோ பார்த்திங்கன்னா 35 ஆர்எம்பி ஆச்சு. இப்படி தாங்க நாங்கள் இங்கே சைனாவில் வந்து இந்தியன் க்ராசரிஸு, இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குகிறேன். மந்த்லி நான் இவ்வளோக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறேன். ஒவ்வொருமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக தான் இருக்கும். இந்த க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் மட்டுமே மொத்தம் பார்த்திங்கன்னா 370 ரூபா ஆச்சு. இதே மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய், செவ்வாழைப்பழம், முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து கருவேப்பிலை, வாழைப்பூ இது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் தான் வாங்க முடியும். இங்கே இருக்க ஸ்டோரில் எங்கேயுமே கிடைக்காது. அது எல்லாமே இன்னும் வரல, ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சைனாவில் இருக்க ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வரேன். பாய்.